ஐக்கிய தேசிய கட்சியின் வெலிகம தொகுதி அமைப்பாளர் அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வெலிகம தொகுதி அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தவர்கள் முன்னாள் அரசியல்வாதியான தளபதி மொண்டேகு ஜாவிக்ரமவின் நினைவு தூபிக்கு அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க அலுவலகத்தை திறந்து வைத்தார். நிச்சயமாக நாங்கள் அரசாங்கத்தை கைப்பற்ற வேண்டும். நாங்கள் இப்போது சரியான பாதைக்கு வந்துள்ளோம். அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்கு கை தட்டுவதனால் மட்டும் முடியாது. தேர்தலுக்கு முன்பே சில வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மட்டுமே என்பதனை மக்கள் மீண்டும் தெரிந்து கொள்வார்கள். சர்வதேச ரீதியிலும் நாங்கள் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கியுள்ளோம். ரணில் விக்ரமசிங்க போன்ற அரசியல் தலைவர்களால் மட்டுமே இந்த நிலைமைகளை வெற்றி கொள்ள முடியும் என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று பாடசாலைகளில் பாட புத்தகங்கள் இல்லை, சீருடை இல்லை, உணவு வழங்கப்படுவதில்லை, ஆசிரியர்கள் இல்லை, சமுர்த்தி கொடுப்பனவை குறைத்துக் கொண்டு செல்கின்றனர். வைத்தியசாலைகளுக்கு சென்றால் மருந்து இல்லை. ஏன் இவற்றில் திறமையை காண்பிக்க முடியாது? ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி நிலவுமானால் எமது பைகளில் பணம் இருக்கும் எனவும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சி காணப்படுமா என பணத்தை களவாடும் நிலையே காணப்படும் என மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த எண்ணத்தையே நாம் முன்னிறுத்தி செல்ல வேண்டும். சீனா 2012ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி தமது எரிபொருள் விலையை குறைத்தது. 25% யுவானினால் விலை குறைக்கப்பட்டது. நமது நாணயத்தில் பார்க்கும் போது 5 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அப்படியாயின் உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைவடைந்துள்ளது. அப்படியாயின் இலங்கையில் எரிபொருளின் விலையை 20 ரூபாவால் குறைக்க வேண்டும். நமது எரிபொருளின் மீது வரி சேர்க்கப்பட்டே பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நோயாளர் ஒருவருக்கு உதவி வழங்குவது புண்ணியமானதொரு செயலாகும். நோயாளர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படாமை தொடர்பான செய்தியொன்று பிலியந்தலையில் இன்று பதிவானது. இந்த நோயாளர் பிலியந்தலை மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்பாக எமது கேமராவில் பதிவானார். இன்று காலை முதல் பிற்பகல் 2 மணி வரை குறித்த நோயாளரை பிலியந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்க எவரும் முன்வரவில்லை என பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். இந்த நோயாளரை முச்சக்கர வண்டியொன்றில் நேற்று அழைத்து வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்க முயற்சித்த போது எவரும் அவரை அனுமதிக்க முன்வரவில்லை. வைத்தியசாலையில் அனுமதிக்க முடியாது என்று கூறினார்கள். நாட்டு மக்கள் இவ்வாறானதொரு நிலைமைக்கு மாறியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய முற்பட்டதை தொடர்ந்து 2 சிற்றூழியர்கள் குறித்த நோயாளியை வைத்தியசாலைக்குள் அழைத்துச் சென்றனர். இவர் இன்று அதிகாலை முதல் வீழ்ந்திருந்தது எம்மால் காண முடிந்தது. பொறுப்பான ஒருவர் இல்லாமையினால் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க முடியாது என்று வைத்தியசாலையில் உள்ளவர்கள் தெரிவித்தனர். போலீசார் கூறிய போதிலும் அவரை பொறுப்பேற்க முடியாது என்று கூறினார்கள். இன்று காலை வர்த்தக நிலையத்தை திறக்கும் போது இவர் அங்கு வீழ்ந்து கிடந்தார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த நபர் மேலதிக சிகிச்சைகளுக்காக களபோவல வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். பிலியந்தலை மாவட்ட வைத்தியசாலையிலிருந்து பிற்பகல் 3 மணியளவில் அழைத்து வரப்பட்ட நோயாளர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக களபோவல வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் இன்று பிற்பகல் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கு வைத்தியசாலையில் நோயாளியோ அல்லது பொறுப்புதாரரோ நோயாளியை வைத்தியசாலைக்கு அனுமதிக்கும் போது முதலில் நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நோயாளிக்கு பொறுப்புதாரர் ஒருவர் தேவையில்லை. அவரின் உயிரை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை முதலில் மேற்கொள்ள வேண்டும். நிரப்பப்படும் விண்ணப்ப படிவத்தில் பொறுப்புதாரர் பிரிவில் தெரியாது என்று போட முடியும். அவசர தேவைகளின் போது போலீசாரூடாக பொறுப்புதாரர்களை கண்டுபிடிக்க முடியும். இம்முறை பெரும்போக நெல் அறுவடையை உரிய விலைக்கு விற்பனை செய்ய முடியாமல் போயுள்ளமையினால் தாம் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக மதவாச்சி அம்பககவெவ விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். அரசாங்கமானது தம்மிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதாக அறிவித்துள்ள போதிலும் அது தொடர்பில் அதிகாரிகளினால் இதுவரையில் கவனம் செலுத்தப்படவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அம்பககவெவ கிராமத்தைச் சேர்ந்த 250 குடும்பங்களின் ஜீவனோபாய தொழிலாக விவசாயம் விளங்குகின்றது. உரிய விலைகள் வழங்கப்படாமையினால் இந்த மக்களின் வீடுகளில் நெல்லை களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.
சவர்க்காரம் ஒன்றை வாங்க வேண்டுமாயின் 2 கிலோ நெல்லை விற்பனை செய்ய வேண்டியுள்ளது. நாம் விவசாயத்தில் ஈடுபட்டே வாழ்ந்து வருகின்றோம். சிரமங்களுக்கு மத்தியிலேயே நெல்லை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இங்கு எவரும் இதுவரையில் வரவில்லை. நம்மிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யவும் இல்லை. குறைந்த விலைக்கு விற்க முடியாமை காரணமாக இந்த கிராமத்தில் உள்ள விவசாயிகளிடம் 1,15,000 கிலோ வரையிலான நெல் இருப்பில் உள்ளது. இவற்றில் 2,000 கிலோ நெல்லையே கொள்வனவு செய்வதாக கூறுகின்றனர். இந்த 2,000 கிலோ நெல்லை எடுத்துக்கொண்டு சென்று நாம் பல நாட்களுக்கு காத்திருக்க வேண்டியுள்ளது. நாங்கள் தொலைவில் இருந்து செல்வதனால் நமக்கு அங்கு வாய்ப்புகள் இல்லை. நெல் விற்பனை சபையின் அனுராதபுர பிரதேச முகாமையாளரிடம் நாம் இது குறித்து வினவிய போது அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு திட்டம் தொடர்பில் உரிய முறையில் அறிவிக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். நெல் அறுவடையின் போது 3,000 கிலோ நெல்லை அரசாங்கத்திற்கு விற்பனை செய்வதற்கான சந்தர்ப்பம் ஒவ்வொரு விவசாயிடமும் இருந்தது. சில சந்தர்ப்பங்களில் எமது விலையை விட தனியார் சந்தைகளில் விலை அதிகரித்த தருணங்களும் இருக்கின்றன. இந்த நிலையில் அதிகளவிலான விலை கிடைக்கின்றமை காரணமாக தனியார் வர்த்தகர்களுக்கும் விவசாயிகள் நெல்லை விற்கின்றனர். அத்தகையதொரு நிலைமை ஏற்படும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். ஐபிஎல் போட்டிகளில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்காக விளையாடிய இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் கெவின் பீட்டர்சன் தொடரின் இடையிலேயே இங்கிலாந்துக்கு பயணமானார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கு முன்னர் இங்கிலாந்தில் நடைபெறும் பயிற்சிப் போட்டியில் பங்கேற்பதற்காகவே அவர் இவ்வாறு சென்றார். சகலவற்றையும் விட தாம் விளையாடும் தேசிய அணியே முக்கியமான முன்னுதாரணம் நமது நாட்டு கிரிக்கெட் நிர்வாகத்துக்கும் உடன்படுமா? ஐபிஎல் சிறந்த கிரிக்கெட் அல்ல என்று இலங்கை முன்னாள் அணித் தலைவர் அர்ஜுன ரணதுங்க வெளியிட்ட கருத்துக்கு இலங்கை அணித் தலைவர் மகில ஜெயவர்தன கடந்த மாதம் 20ஆம் தேதி பதிலளித்திருந்தார். டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்காக விளையாடும் மகில ஜெயவர்தன தமது ஒருநாள் போட்டி வளர்ச்சிக்கு ஐபிஎல் போட்டிகளே காரணம் என கூறினார். யாருக்காக விளையாடுகிறேன் என்பது தமக்கு முக்கியமல்ல என்று வேகப்பந்து வீச்சாளர் லசித் மாலிங்க தெரிவித்தார். தாம் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தமிடப்படாத சுதந்திர வீரர் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வருடாந்த ஒப்பந்த கொடுப்பனவு தமக்கு போதாது என்பதால் ஒவ்வொரு கிரிக்கெட் தொடர்களுக்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தமிடுவது மாலிங்கவின் எண்ணமாகும். தனிப்பட்ட விருப்பு மற்றும் பணத்துக்காக அவ்வாறான தீர்மானத்துக்கு வருவதானது எதிர்காலத்தில் எவ்வாறான நிலைமையை தோற்றுவிக்கும். சிரேஷ்ட வீரர்கள் மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் அணியில் சிரேஷ்ட இடத்தை பிடிக்க உள்ள வீரர்கள் உள்ளிட்டோர் இந்த முன்னுதாரணத்தை எடுத்துக்கொண்டால் அது இலங்கை கிரிக்கெட்டுக்கு நல்லதல்ல. பெரும்பாலான வீரர்கள் வெளிநாட்டில் தங்கியிருப்பதால் இம்முறை வீரர்களின் வருடாந்த ஒப்பந்தத்தை எதிர்வரும் ஜூன் மாதத்தில் கையொப்பமிட உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் உபாலி தர்மதாச கூறினார். ஒவ்வொரு வீரர்களுக்கு தேவையான விதத்தில் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட மாட்டாது என விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்தார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வழங்கும் ஒப்பந்தத்தை மீறும் சகல வீரர்கள் தொடர்பிலும் தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும் என்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டார். தேசிய அணிக்காக விளையாடும் கெவின் பீட்டர்சனின் செயற்பாடு இலங்கை வீரர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சிறந்ததொரு முன்னுதாரணமாகும். கிரிக்கெட்டின் எதிர்காலத்துக்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்பதுவே இந்த நாட்டு மக்களின் ஒரே எதிர்பார்ப்பாகும். மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. பொருளாதார அபிவிருத்திக்கு கை கொடுத்தல் என்ற தொனிப்பொருளிலான மாநாடொன்று குருநாகலில் இன்று நடைபெற்றது. குருநாகல் மாவட்ட மகளிர் அமைப்பின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது. ஜலனி பிரேமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். கடந்த வாரம் நாம் புத்த பகவானின் பிறப்பு, இறப்பு, பரிநிர்வாணம் ஆகிய 3 நிலைகளை நினைவு கூறுகின்றோம். நாம் இதனை நினைவு கூறிய போது அரசாங்கம் அவர்களுடைய 3 நிலைகளையும் நினைவு கூறியது. அது என்னவென்றால், பால்மாவின் விலையை 61 ரூபாவால் உயர்த்தினார்கள், சீமந்தின் விலையை 51 ரூபாவால் உயர்த்தினார்கள், சமையல் எரிவாயுவின் விலையை 265 ரூபாவால் உயர்த்தியிருந்தார்கள். அவர்களுடைய 3 நிலைகளையுமே நினைவு கூறியிருந்தார்கள். இதற்கு என்ன கூறப்போகிறார்கள்? இந்த நாட்டு மக்களுக்கு பால் பொங்க செய்வதாக இந்த அரசாங்கம் கூறியிருந்தது. அந்த வகையில் வீதிகளில் பால் பொங்கியிருந்தார்கள். பவுசர்களிலிருந்து அவற்றை கூட்டியதால் எமது மக்களுக்கு பால் மிஞ்சவில்லை. ஆனால் புழுக்களுக்காக வீதிகளில் பாலை கூட்டுகிறார்கள். இந்த நிலைமைக்கு நாட்டை உட்படுத்தியுள்ளனர். இவற்றை செய்துவிட்டு உள்நாட்டு பால் உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காகவே பால்மாவின் விலையை அதிகரித்ததாக ஜான்சன் பெர்னாண்டோ கூறுகிறார். அவ்வாறாயின் விறகு உரிமையாளர்களை பாதுகாப்பதற்காகவா சமையல் எரிவாயுவின் விலையை உயர்த்தினார்கள்?
இந்த நாட்டில் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போதும் தேர்தலின் போதும் தமக்கிருக்கும் சிரமங்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு மத்தியில் அந்த தேர்தல்களுக்கு மத்தியில் சரியான தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கான உரிமையை பெண்களுக்கு வழங்குவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று அது தொடர்பில் எவ்வித கதைகளும் இல்லை. இதனால் இவை அனைத்திற்கும் மத்தியிலும் நாங்கள் இதற்கான தலைமைத்துவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ඉතින් ඒ නිසා මේ හැම එකක් අස්සෙම අපි තමුන් නාසෙලා මේකේ නායකත්වය ගන්නට ඕනේ. කොතරම් අපේ කාන්තාවන්ගේ ගුණ වර්ණනා කරත් பெண்களின் குணங்களை எவ்வளவுதான் வர்ணனை செய்தாலும் எமது பெண்கள் இன்று எதிர்நோக்கும் பிரச்சினைகளை இனங்கண்டு அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இன்று எவரும் முன்வருவதில்லை. உண்மையில் எமது பெண்கள் பாரிய அளவிலான பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர். பெண்கள் இதிலிருந்து மீள வேண்டுமாயின் அதற்கான தீர்வும் எமது பெண்களிடமே இருக்கின்றது. பெண்கள் பலம் மிகுந்தவர்களாக வேண்டுமாயின் முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் இந்த நாட்டின் பொறுப்புகளை மேலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுடன் நியூஸ் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.